வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். முக்குண வேலை முக்குண வேலை என்று சொல்வார்கள். முக்குண வேலை என்றால் என்ன? முக்கோணம் என்று சொல்லக்கூடிய 3 அளவுகள் உள்ள முக்கோணம் என்று சொல்வோம் அல்லவா? அந்த முக்கோணத்தை என்று குணம் 3 குணம் உள்ள வேலை முக்குண வேலை. முக்குண வேலை இதைச் சொல்வதுதான் முக்குண வேலை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது. சரி, இந்த முக்குண வேலைகளால் நமக்கு என்ன ஆதாயம், பலன் என்பதை பற்றி நாம் பார்த்து விடலாம். முக்குண வேலைகள் என்பது சாத்வீகம், ராட்சசம், தாமசம் இந்த 3 அங்கங்களை கொண்டது முக்குண வேலை. இந்த 3 அங்கங்களில் உள்ளக்கூடிய முதலாவதாக சாத்வீகம் சிறப்பு வாய்ந்தது. இரண்டாவதாக வரக்கூடிய ராட்சசம் அதைவிட ஒரு படி குறைந்த சிறப்பு தரக்கூடியது. தாமசம் என்பது சிறப்பு தராதது. இவைகள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை சேர்க்கிறது அல்லது சிறப்பில்லாத நிலையை உருவாக்குகிறது, இதை வைத்து உங்கள் வாழ்வை எப்படி நீங்கள் சிறப்பாக்கிக் கொள்ள முடியும் என்பதை பற்றி பதிவுக்குள் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த உதவியால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள், இந்த புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக நீங்கள் இருப்பதினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்களும் நமது குடும்பத்தினில் ஓர் அங்கத்தினராக மாறிவிடுவதால் இந்த புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த முக்குண வேலை என்பது 3 குணங்களை உள்ளடக்கியது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். சாத்வீகம், ராட்சசம், தாமசம் இந்த 3 வேலை உள்ளடக்கியது தான் முக்குண வேலை என்று சொல்கிறோம். சரி, இதில் சாத்வீக வேலை மிகவும் சிறப்பான ஒரு வேலை. சாத்வீக வேலை என்பது வாரத்தில் உள்ள 7 நாட்களை இந்த 3 குணங்கள் உள்ள வேலைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறோம். அதில் சாத்வீக வேலையை செய்யக்கூடிய நாட்கள் எது என்று பார்த்தீர்கள் என்றால், திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் சாத்வீக வேலைக்கு உகந்த நாட்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதற்கடுத்து ராட்சச வேலை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராட்சச வேலைக்கு உகந்த நாளாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதற்கடுத்து ஞாயிறு, புதன், சனி இந்த 3 நாட்களும் தாமச வேலைக்கு உகந்த நாட்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இந்த சாத்வீக வேலை, ராட்சச வேலை, தாமச வேலை இந்த வேலைக்குண்டான நாட்கள் என்ன?
இந்த வேலைக்கு உகந்த நாட்கள் என்ன? திங்கள், வியாழன் சாத்வீக வேலைக்கு உகந்த நாள். செவ்வாய், வெள்ளி ராட்சச வேலைக்கு உகந்த நாள். ஞாயிறு, புதன், சனி தாமச வேலைக்கு உகந்த நாள். இதை அப்படியே நீங்கள் கிரகங்களாக பாவித்துக் கொள்ளுங்கள். திங்கள், வியாழன், சந்திரனும் குருவும் சாத்வீக வேலைக்கு உகந்தவர்கள். அடுத்தது செவ்வாயும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் ஆதிக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ராட்சச வேலைக்கு உகந்தவர்கள். ஞாயிறு என்றால் சூரியன் உங்களுக்கு தெரியும். புதன் புதன் கிரகம், சனி சனி கிரகம். இந்த 3 கிரகங்களுக்கும் உகந்த நாளாக இந்த தாமச வேலை. அப்போ ஒருவர் புதன்கிழமையில் பிறந்துவிட்டால் அவர் தாமச குண வேளையில் பிறந்திருக்கிறார். வியாழக்கிழமை பிறந்துவிட்டால் அவர் சாத்வீக வேலை குணமுள்ள வேளையில் பிறந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை பிறந்துவிட்டால் அவர் ராட்சச குணமுள்ள வேளையில் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது அது தெரிந்துவிட்டது. முக்குண வேலை என்றால் என்ன? இந்த முக்குணத்தில் அங்கம் பெறக்கூடிய சாத்வீகம், ராட்சசம், தாமசம் என்றால் என்ன? அதனுடைய கிரகங்கள் எது என்பது பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த ராட்சசம், தாமசம் இவை இரண்டும் உங்களுக்கு ஓரளவு சிறப்பை கொடுத்தாலும் சாத்வீகம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்னும் நீங்கள் எளிமையாக உங்களது குணாதிசயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்ன வேளையில் பிறக்கிறீர்கள்? முக்குண வேளையில் ஒரு திங்கட்கிழமை நீங்கள் பிறக்கிறீர்கள் என்றால், திங்கட்கிழமை சாத்வீக நாள் உங்களுக்கு சொல்லியுள்ளேன். இந்த சாத்வீக நாளில் என்ன நேரத்தில் நீங்கள் பிறக்கிறீர்கள்? ஒரு உதாரணத்திற்கு 12:15 மணிக்கு, பிற்பகல் 12:15 மணிக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அப்போ 1:30 மணி காலம் ஒவ்வொரு வேளையும் பங்கு பெறக்கூடிய காலம். ஒரு நாளில் 3 வேளையும் சுழற்சி முறையில் வந்து கொண்டு இருக்கும். காலை 6 மணிக்கு திங்கட்கிழமையில் சாத்வீக வேலை துவங்குகிறது. திங்கட்கிழமையில் சந்திரன் தான் உகந்த நாள். எனவே அது சாத்வீக நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் சனிக்கிழமையில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அது தாமச வேலைக்கு உகந்த நாளாக இருப்பதால் தாமச வேலை தான் முதலில் அங்கு நடக்கும். 6 to 7:30 மணி நேரம் தாமச வேலை. அதன் பிறகு சாத்வீக வேலை, ராட்சச வேலை, இப்படி வரிசையின் பிரகாரம் சுழற்சி முறையில் அது வந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ நாம் திங்கட்கிழமை சாத்வீக நாட்கள் என்றதால், சாத்வீக வேலை குணமுள்ள நாள் என்பதால் முதலில் துவங்கக்கூடியது 1:30 மணி நேரம். அந்த கால நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வேலை சாத்வீக வேலை. அதன் பிறகு 6 to 7:30 சாத்வீக வேலை, 7:30 to 9 ராட்சச வேலை, 9 to 10:30 தாமச வேலை, 10:30 to 12 சாத்வீக வேலை, மீண்டும் சாத்வீக வேலை, 12 to 1:30 ராட்சச வேலை. அப்போ ஒரு குழந்தை எப்பொழுது பிறந்திருக்கிறது என்று நாம் முன்பு சொன்னோம். உதாரணத்திற்கு சொன்னது திங்கட்கிழமை 12:15 பிற்பகல் 12:15 மணிக்கு பிறந்திருந்த குழந்தை என்ன வேளையில் பிறந்திருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், சாத்வீக தினத்தில் ராட்சச வேளையில் பிறந்திருக்கிறது.
குழப்பமாக இருக்கிறது என்றால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சாத்வீக வேலைக்கு உகந்த நாள். அந்த நாளில் சாத்வீக வேலைதான் முதலில் தொடங்கும். அப்போ ஒரு நபர், உதாரணத்துக்காக ஒரு நபர் திங்கட்கிழமை 12:15 மணிக்கு பிறந்திருக்கிறார் என்றால் அவர் சாத்வீக வேலை என்னும் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் சாத்வீக தினத்தில் பிறந்து விட்டார். இந்த சாத்வீக தினத்தில் எந்த வேளையில் அவர் பிறந்திருக்கிறார் என்றால் 12:15 மணிக்கு பிறந்த அது வரைக்கும் இந்த வேலையை நாம் ரொட்டேடாக கழித்து கொண்டே வர வேண்டும். முதல் 6 to 7:30 சாத்வீக வேலை, 7:30 to 9 ராட்சச வேலை, 9 to 10:30 தாமச வேலை, 10:30 to 12 மீண்டும் சாத்வீக வேலை, 12 to 1:30 ராட்சச வேலை. அப்போ அந்த குழந்தை பிறந்தது 12:15 என்றால் அந்த 12 to 1:30க்குள் அடங்கி விடுகிறது. அப்போ நடக்கக்கூடிய வேலை ராட்சச வேலை. அப்போ அந்த குழந்தை பிறந்தது சாத்வீக தினத்தில் ராட்சச வேளையில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. சரி, இதெல்லாம் சரி. இதனால் என்ன பயன் என்று கேட்கிறீர்களா? நான் முன்பு சொன்னது போல சாத்வீக வேளையில் பிறந்தவர்கள் நீதிமான்களாகவும், அமைதி குணம் உள்ளவர்களாகவும், அறநெறியில், ஆன்மீக பாதையில் மகிழ்ச்சியை அனுபவிக்க வந்தவர்களாகவும், சந்தோஷத்தின் பிரதிபலிப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த சாத்வீக வேளையில் பிறந்தவர்கள். ராட்சச வேளையில் பிறந்தவர்கள் அரசனை போல் ஆளக்கூடியவர்கள், சகல சுகத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள், போட்டி குணம் உள்ளவர்கள், சண்டை குணம் உள்ளவர்கள், நல்ல சிறந்த புகழ் பெறக்கூடிய நிலையை பெறக்கூடியவர்கள் இந்த ராட்சச வேளையில் பிறந்தவர்கள். தாமச வேளையில் பிறந்தவர்கள் மிகவும் நிதானத்துடனும் சோம்பேறித்தனத்துடனும் நன்கு தூங்கக்கூடியவர்களாகவும், விவாதம் செய்யக்கூடியவர்களாகவும், பொறுமையினால் தன்னுடைய நிலையை சரிவர புரிந்து கொள்ளாமல், உரிய காலத்தில் உரிய வேலையை செய்ய முடியாமல், தன்னுடைய புகழையும் பெயரையும் தானே கெடுத்து கொள்ளக்கூடிய வேலை இந்த தாமச வேலை. அப்போ ஒருவர் என்ன கிழமையில் பிறக்கிறாரோ அந்த தினம், உதாரணத்திற்கு திங்கட்கிழமையில் என்றால் அவர் சாத்வீக தினத்தில் பிறந்திருக்கிறார். 12:15 மணிக்கு பிறந்திருக்கிறார். திங்கட்கிழமையில் 12:15 மணி என்றால் நீங்கள் சாத்வீக வேலையிலிருந்து அடுத்தது ராட்சச வேலை, அடுத்தது தாமச வேலை, மீண்டும் சாத்வீக வேலை, அடுத்தது ராட்சச வேலை. அந்த ராட்சச வேலை நடக்கும் பொழுது 12 மணியிலிருந்து 1:30 மணி காலம் ராட்சச வேலை. அப்போ அவர் பிறந்தது 12:15 ராட்சச வேளையில் அவர் பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்வீக தினத்தில் ராட்சச வேளையில் பிறந்திருக்கிறார். அப்போ நான் சொன்னது என்ன? சாத்வீக வேலை சாந்தமானவர்கள், ஆண்மை நெறிபாடு உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர், போதிக்கத்தன்மை கூடியவர்கள், அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழக்கூடியவர்கள். ராட்சச வேளையில் பிறந்தவர்கள் அரசனை போல் அதிகாரம் செய்யக்கூடியவர்கள், போட்டி குணம், சண்டை குணம் உள்ளவர்கள், சகல சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள். இவர்கள் ராட்சச வேலை என்று சொன்னேன். அப்போ ரெண்டுமே மகிழ்ச்சி தரக்கூடிய வேலையாக இருப்பதால் அந்த அமைப்பில் பிறந்தவர்கள் மிகவும் சுகவாசிகளாகவும், புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, சிறப்புடன் வாழக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படித்தான் நீங்கள் என்ன கிழமையில் எந்த நேரத்தில் பிறந்தீர்களோ அது என்ன வேலை தினம், என்ன வேளையில் பிறந்திருக்கிறீர்கள். இந்த முக்குண வேளையில் என்ன வேலை தினம், அது சாத்வீக வேலை தினமா, ராட்சச வேலை தினமா, தாமச வேலை தினமா, எந்த வேலை செய்யக்கூடிய தினத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், எந்த வேளையில் பிறந்திருக்கிறீர்கள், சாத்வீக வேளையில் பிறந்திருக்கிறீர்களா,
ராட்சச வேலையில் பிறந்திருக்கிறீர்களா, தாமச வேலையில் பிறந்திருக்கிறீர்களா? 2ம் இணைத்து பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கே தெரிந்துவிடும். என்ன அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று. எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பார்த்தீர்களா நம் ஜோதிட சாஸ்திரம். ஒரு சிறப்பான பதிவை இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.